ஹை கைஸ், நீங்கள் வீடியோ என்னென்னு பார்த்தோம்னா லூல் மாலில் பர்ச்சேசிங் பண்ண தான் போயிட்டுருக்கேண்ணா. சமைக்கிறதுக்கு நிறைய ஜாமான் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் போய் வாங்கணும். இப்போ அது இல்லாமல் நிறைய ஜாமான், சில முக்கியமான ஜாமான்லாம் இல்லாமல் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ லூல் மாலில் வாங்க போயிட்டுருக்கேன். இப்போ லூல் மாலில் போய் என்ன ரேட்டு, என்ன ப்ரைஸ்லாம் இங்கே விற்கிதுன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் வந்து ஒரு பொருள் என்ன ரேட்டு, அதே பொருள் இங்கே என்ன ரேட்டுங்கிறத வந்து நான் கம்பேரிசன் பண்ணி நான் சொல்ல போகிறேங்கண்ணா. லூல் மாலில் வந்து நிறைய ஜாமான் வாங்கணும். இங்கே வந்து எல்லா ஜாமானுமே ஒரே மாலில் கிடைக்குங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் போனால் என்ன கிடைக்கும், அங்கே அதிகபட்சம் என்ன ஷாப் ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து காய்கறியும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். அதே சூப்பர் மார்க்கெட்டில் பழமும் கிடைக்கும். அதே சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கரி ஐட்டம், கேக்கு, அது மாதிரி போன்ற நிறைய பொருள் கிடைக்கும். அதே சூப்பர் மார்க்கெட்டில் இந்த இது மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி அதே சூப்பர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு எல்லா வெரைட்டிஸ் கறியும் கிடைக்கும். இங்கே சிக்கனு, மட்டனு, பீஃபு, ஒட்டகம், அந்த மாதிரி நிறையா சிக்கன் வெரைட்டிஸ் நிறையா பொருள் கிடைக்கும். இங்கே ஃபிஷ்ஷும் இங்கே கிடைக்கும். இங்கே நம்ம ஊர்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் இதெல்லாம் கிடைக்காது. மீன் வாங்கணுன்னா அதுக்கும் தனியாக ஒரு கடைக்கு போகணும், கறி வாங்கினா அதுக்கும் தனியாக ஒரு கடைக்கு போகணும், அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே ஆக்சுவலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே போயிட்டோம்னாலே காய்கறி, பழம், சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் பொருள், மளிகை ஜாமான், அப்புறம் வந்து இந்த கறி, மீன் எல்லா பொருளுமே ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். சில ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது. அங்கே போய் வாங்கிட்டு அது என்ன ரேட்டுங்கிற மாதிரி நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்குங்க, இங்கே உள்ள பஸ்லாம் நம்ம ஊரில் பஸ் எப்படி இருக்குது, இங்கே ஊரில் பஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இதுதான் துபாயில் உள்ள ரோடு. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. அழகாக இங்கெல்லாம் இருக்கும், நீட்டாக இருக்கும். ரோட்டு ஓரத்தில் உள்ள செடியை பாருங்கள். நம்ம ஊரில் உள்ள செடியெல்லாம் எப்படி இருக்கும், இங்கே உள்ள செடியெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம ஊர்லாம் இதுமாதிரி பூங்காக்கெல்லாம் போனீங்கன்னா தான் இந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து நார்மலாக ரோட்டில் வந்தாலே பார்க்கலாம். சைட்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக மரம்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே போகிற வழியில் ஒரு இடத்த பார்த்தோம், மெயின் ரோடு தான். இங்கே மெயின் ரோட்டில் சாதாரணமாக இருக்கிற ரோட்டில் கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அழகாக இருக்கா இல்லையா? நார்மலாக உள்ள மெயின் ரோடு தான் இது. நார்மலாக நம்ம ஊரில் இந்த மெயின் ரோடெலாம் எப்படி இருக்கும், ஆனால் இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன். அழகாக இருக்குது. ஏதோ தோட்டத்துக்கு வந்த, ஏதோ பார்க்குக்கு வந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஓகே கைஸ், இப்போ லூல் மாலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். லூல் மாலில் வந்து ஸ்டார்டிங்கில் சில ஐட்டம்லாம் இருக்குது, இந்த பர்ஃப்யூமு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அடுத்து கொஞ்சம் உள்ளார போனோம்னா நிறைய ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. காய்கறி இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இது பேக்கிங் போட்டு தான் வச்சுருக்காங்க. சில இது நிறைய ஓப்பனாக நிறைய நார்மலாக வாங்குற மாதிரி தான் இருக்குது. நிறைய ஐட்டம் வந்து பேக்கிங் தான். தேங்காவெல்லாம் பார்த்திங்கன்னா திருவி அப்படியே டப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கேரட்டு அந்த மாதிரி பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆனியனு, பூண்டு எல்லாம் லூஸில் தனியாக விற்கிது. அதுமாரி பண்டலாகவும் விற்கிது. நம்ம ஊரில் நாட்டு இஞ்சின்னு சொல்லணும்னா அந்த இஞ்சி, இன்னொன்று பெரிய வித்தியாசமான இஞ்சிலாம் இருக்குது. அப்புறம் நிறைய கிழங்கு ஐட்டம்லாம் இருக்குது. நம்ம ஊர்லேயே சில கிழங்குலாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்கிது மேக்ஸிமம். இந்த பையாக வாங்கினா சில இது ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வெங்காயம்லாம். அடுத்து உருளைக்கிழங்கு பையில், தக்காளி, கேரட்டு எல்லாமே பேக்கிங்கில், சோளம் அந்த மாதிரிலாம் பேக்கிங்கில் போட்டு அதுவும் அப்படி விற்கிறாங்க. ஒரு கொத்தமல்லி கட்டுங்க, சின்னோன்னு கட்டு தான், அது கிட்டத்தட்ட 25 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. நம்ம ஊரில் 5 ரூபாய்க்கு கொடுத்துருவோம், அவ்வளோ அடி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்டான காயெலாம் இருக்குங்க. இந்த என்னமோ ஒரு கிழங்குலாம் சொல்லுவோம்ல, அந்த எல்லா கிழங்கும் இங்கே கிடைக்கிது, நம்ம ஊரோட கிடைக்காது. கத்திரிக்காய், அப்புறம் கோஸு, அப்புறம் வந்து இது ஏதோ இன்னொரு கலர் கோஸு, முட்டைக்கோஸு, நிறையா பொருள் இருந்துச்சு. நம்ம ஊரில் இளநீலாம் எப்படி வாங்குவோம், ரோட்டு ஓரமாக விற்பாங்க, வெட்டி வாங்கிட்டு வருவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங்கில் போட்டு டிஃப்ரெண்ட்டாக விற்கிறாங்க. இதுதான் இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகி ஐட்டத்தில் ஏகப்பட்ட மேகி ஐட்டம் இருக்குது. கப்பு தாங்க அதிகமாக இருக்குது இங்கே. கப்பு நூடுல்ஸ் நிறைய பேர் சாப்பிட்றாங்க போல இருக்குது. கப்பு நூடுல்ஸும் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து பாஸ்தா வெரைட்டிஸு, பாஸ்தாவில் வந்து டிசைன் எல்லா டிசைன்லேயுமே பாஸ்தா வெரைட்டிஸ் நிறையாவே இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முட்டைனா கிட்டத்தட்ட 1000 லட்சக்கணக்கான முட்டை இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்களே வீடியோவில் பாருங்களேன். பிராண்டாக எதுவும் ப்ரௌன் கலர் என்னென்னமோ கலர்லாம் முட்டை இருக்குது, வித்தியாசமாக. ஏகப்பட்ட பிராண்டட், ஏகப்பட்ட இதில் வந்து முட்டை இருக்கிறது. இவ்வளோ முட்டையாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஹை கைஸ், நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்தோம்ல, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஜாமானோட ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 40 திராம்ஸ் நமக்கு வந்திருக்கு. 40 திராம்ஸ்னால் மொத்தம் எவ்வளோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 950 ரூபாய்க்கிட்ட நம்ம நேற்று மட்டும் ஜாமான் வாங்கியிருக்கோம். ஜாமான் வாங்கின பில்லு தான் பார்த்துக்குங்க. இப்போ என்ன ஜாமான் பஸ்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் வாங்கியிருக்கோம். சுகர் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கோம். 2 கிலோ வந்து 6.95 ரூபா வருது. அப்போ எவ்வளோ நம்பர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு கிட்டத்தட்ட 165 ரூபா 2 கிலோ வருது. அப்போனா இங்கே ஒரு கிலோ சீனி வந்து 80 ரூபாலேருந்து 83 ரூபாய்க்கிட்ட அடக்கம் வருது. ஆனால் நம்ம ஊரில் அப்படியே பாதி தான் நம்ம ஊரில் ஒரு கிலோ சீனியோட ரேட்டு. அடுத்து ரெண்டாவது ஜாமான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க்கு.
ரெண்டாவது ஜாமான் ஃப்ரெஷ் மில்க் வந்து 6 லிட்டர் வாங்கியிருக்கேன், ₹2.95. அது நம்பூர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் பால் வந்து ₹70 நம்பூர் காசு கரெக்டாக வருது. நம்பூரில் வந்து 1 லிட்டரு ₹70 ₹75 அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்கு வந்து 30 பீஸ் வாங்கியிருக்கேன். 30 பீஸ் வந்து ₹13.90 இந்த ஊர் காசுக்கு. நம்பூர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹330 கிட்ட ஒரு அட்டை முட்டை வருது. 30 முட்டை 300ரூவானா, ஒரு முட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹11 நம்ம ஊர் காசு கணக்கு வருது. நம்ம ஊரில் முட்டை என்ன ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஊர்லனா ₹5 6 இருக்கும். ஆனால் இங்கே ஆஃபரில், அதுவும் ஆஃபரில் வாங்கிட்டு வந்தனால அந்த ₹13, இல்லைனா ₹20 ₹25 அந்த மாதிரி வரும். அடுத்ததாக என்னென்னு பார்த்து அவல் வாங்கிட்டு வந்தேன். அவல் வந்து ஒரு பாக்கெட்டு 1/2 கிலோ பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ₹3.75 போட்டிருக்கு. அது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹90 வருது 1/2 கிலோ நம்ம ஊர் காசுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹிங்க் பவுடர்னு போட்டிருக்குல்ல, இது வந்து பெருங்காயத்தூள். 50 கிராம் வந்து பெருங்காயத்தூள் வாங்கியிருக்கேன். 50 கிராம் பெருங்காயத்தூள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹2.95 கிட்ட வருது. $2.95. அது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹70 கிட்ட வருது. 50 கிராம் பெருங்காயத்தூள் வந்து ₹70 வருது. ஓரளவுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை, மீடியமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்லி தோசை மாவு 1 கிலோ பாக்கெட்டு. 1 கிலோ வந்து $4.75 இங்கே உள்ள காசுக்கு வருது. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் மாவு வந்து கிட்டத்தட்ட ₹110 ₹115 கிட்ட வருது. இந்த இருக்குல்ல இட்லி தோசை மாவு வந்து ஒரு பாக்கெட்டு நம்ம ஊர் காசுக்கு ₹115 வருது. ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ வைக்கிது? ₹30 ₹35 கிட்ட வைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் க்ரீனு, பச்சை கலர் குடமிளகாய் ஒரு பீஸ் வாங்கினேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது எடுத்து நம்ம வந்து எத்தனை பீஸ் எடுத்தாலும் வெயிட் போடணுங்க. வெயிட் போட்டிங்கன்னா நமக்கு தருவாங்க. கேப்சிகம் க்ரீனுன்னு சொல்லிட்டு அது ஒரு பீஸ் வந்து 174 கிராம் இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து ₹1.15. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 கிட்ட வருது. ஒரே ஒரு இது குடம்புலவா நம்ம ஊர் காசுக்கு ₹30 கிட்ட அடக்கம் வருது. 174 கிராம் இருந்துச்சு ஒரு பீஸு. அப்புறம் வந்து கார்லிக்கு ஒரு பூண்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, கார்லிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 பீஸ் தான். 100 கிராம் கூட இல்லை, 78 கிராம் தான் இருந்துச்சு. அது வந்து 60 பைசா அந்த ஊர் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹15 வருது. 2 பீஸ் பூண்டு வந்து ₹15. அது 2 பீஸ் பூண்டு வந்து 78 கிராம் இருந்துச்சு, ₹15 கிட்ட அடக்கம் வருது. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜி முட்டைக்கோசு வந்து நான் இங்கே வாங்கியிருந்தேன். ஒரு பீஸு அது வந்து வெட்டி தான் வச்சுருந்தாங்க, நமக்கு தேவையான அளவு. அது கிட்டத்தட்ட 700 கிராம் கிட்ட அரௌண்ட் இருந்துச்சு, 3/4 கிலோவுக்கு கம்மியாக தான். அது வந்து ₹2.75 இங்கே. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ₹65. ஒரு 3/4 கிலோ கூட இல்லை, 700 கிராம் கோஸ் வந்து ₹65 இங்கே விற்கிது. ஆனால் நம்ம ஊரில் வந்து கோஸ் விலை கம்மி தான் நினைக்கிறேங்க. கிலோவே ₹40 ₹50 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து ஒரு கிலோ வந்து எப்படி பார்த்தாலும் ₹100 கிட்ட வருது கேபேஜி. அடுத்ததாக என்ன போட்டிருக்கு, இது வந்து சூப்பர் மார்க்கெட் பேக்குங்க. 2 பேக் வாங்கினேன். ஒரு பேக் 25 பைசா, மறுபடியும் இன்னொரு பேக் 25 பைசான்னு சொல்லிட்டு மொத்தம் 50 பைசா கிட்ட போட்டாங்க பேகு மட்டும். இவ்வளோ தான் மொத்த ஜாமானே. ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து கேபேஜ் முட்டைக்கோசு, அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் குடமிளகா, அது இட்லி மாவு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெருங்காயத்தூள் சின்னோன்னு, அப்புறம் வந்து அவல், அப்புறம் முட்டை ஒரு அட்டை, அப்புறம் வந்து பால் 1/2 லிட்ரு, அதுக்கப்புறம் சுகர் 2 கிலோ. மொத்த ஜாமானே இவ்வளோ தான். இது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ₹950. ஆனால் நம்ம ஊரில் இதை அப்படியே வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ₹400 கூட வருமானு சந்தேகம் தான். ஏன்னா முட்டை மட்டும் தான் நம்ம ஊரில் கூட ₹200 விற்கும். பாக்கி இருக்க ஜாமானே ₹200 வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ₹400 ₹500 தான் இருக்கும். ஆனால் இங்கே டபுள் மடங்கு ரேட்டு எல்லாமே. இதே பொருள் நான் வந்து ஊரில் வந்து விசாரித்தேன். ஒரு பொருளாக எல்லாத்தையும் விசாரித்து எல்லா ரேட்டையும் இங்கே குறித்து வச்சேன். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து ₹500 கூட குறைச்சி பார்த்தீங்கன்னா ₹550 தான் மொத்த ஜாமானுமே வருது. ஆனால் ஒன் கேஸ் ஒரு இடத்துல கூட குறைச்சிருக்கோம்ல, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ₹500 ₹550 கிட்ட வருது. ஆனால் அதே பொருள் இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ₹950 அதுக்கு மேலே தான் வரும் இதே பொருள் பார்த்துங்க.
ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் உள்ள விலை வந்து உங்களுக்கு எது டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்கிறது மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நான் போகிற உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம சேனலில் புதுசான நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் துபாயில் இருக்கேன். துபாயில் உள்ள எல்லா பொருளோட ரேட்டு, அது சம்மந்தமான விலை எல்லாமே கொண்டு அந்த ஒரு ரீலில் நான் உங்களுக்கு போட போகிறேன். ஓகே கைஸ், இன்னொரு சந்திக்கிறேன். Until then, bye, see you. I am your Samir Deen. Thank you for watching.